ஆபரேஷன் சிந்து சொல்லிடுறேங்க. இது அங்க காஷ்மீர்ல வந்து தீவிரவாதிகள் தாக்குதல்னால கிட்டத்தட்ட 26 உயிர்கள் நம்ம இழந்திருக்கிறோம். நம்ம 26 இந்தியர்கள் இழந்திருக்கோம், 26 மனிதர்கள் இழந்திருக்கிறோம். நம்ம இதை என்ன பார்க்கிறேன்னா, ஒரு தீவிரவாத அமைப்புகள் அவங்களுடைய செயல்பாட்டில் இந்த இது நடந்திருக்கு. இதுக்கு யார் காரணம்? பாகிஸ்தானே காரணம். வந்து பாகிஸ்தான் கண்டிப்பா தண்டிக்கப்படணும். இனிமே மறுபடியும் இந்த மாதிரி முயற்சிகளை அவங்க எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு கண்டிப்பா வந்து எங்க இயக்கம் மறுமலர்ச்சி திமுகவும் சரி, நானும் நாடாளுமன்ற 100% ஆதரவு இருக்குதுல. தீவிரவாதிகள் இருக்கிற அமைப்புகள், டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம தாக்கி இருக்கோம். அதே மாதிரி இன்னும் தாக்கலாம், தாக்குறது தவறே கிடையாது. ஆனால் ஒரு நாட்டோட ஒரு முழு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார்ங்கிற போது தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, இங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் கிட்ட 2 வருஷம் போர் நடந்துட்டு இருக்கு. 2 நாடுகளும் அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யா எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, உக்ரைன் அதுல வந்து 10ல் ஒரு 0.5% கூட கிடையாது. பொருளாதார பலத்திலையும் சரி, ஆள் பலத்திலையும் சரி, ஆயுத பலத்திலையும் சரி, உக்ரைன் வந்து இன்னைக்கு ரஷ்யால இருந்து ஒரு 10ல் வந்து 0.5% கூட இருக்காது. இன்னைக்கு வந்து அந்த நாடு உக்ரைனால ரஷ்யா எவ்வளவு இழந்திருக்கு, ரஷ்யானால எவ்வளவு உக்ரைன் இழந்திருக்கு, எத்தனை உயிர்கள், எத்தனை பேருடைய தகப்பன்கள் இறந்திருக்காங்க, எத்தனையுடைய பெண்களுடைய அவங்க கணவன்மார்கள் இறந்திருக்கிறாங்க, குடும்பங்கள் சிதறிச்சு. இன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில 2 நாடுகள் இருக்கு. இப்போ நம்ம பாகிஸ்தானோட ஒரு அங்க இருக்கிற தீவிரவாதி அமைப்புகள் அதுக்கு காரணமானது நம்ம உதாரணம் பாத்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. நம்ம தண்ணியை நிப்பாட்டுறோம், வரவேற்கத்தக்கது. ஏன் தண்ணியை நிப்பாட்டுவோம், அப்படின்னாச்சும் நீ வலிக்கு இனிமே இந்த தீவிரவாதிகள் நீ சப்போர்ட் பண்ணாத. அதுல நம்ம 100% அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்றோமா, தாராளமா நம்முடைய ஃபைட்டர் பிளேன் வச்சு அட்டாக் பண்ணு, தவறே கிடையாது. ஆனால் முழு ஃபுல் ஃபிளெஜ் வார் அதுதான் வேணும்னு சொல்றாங்க சில பேர், சில இயக்கங்கள், சில பேர், சில தலைவர்கள் வந்து நம்ம முழுக்குமே அந்த நாட்டோட போர் புரியணும், அதுதான் இறுதி தீர்வுன்னு சொல்றது தவிர இவன் போய் சண்டை போடுறது கிடையாது. இங்க பேசுற அரசியல்வாதி யார் போய் சண்டை போடுற, அங்க போய் சண்டை போடுறோமோ இந்திய ஜவான் யாருன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், கிராமத்தில் இருக்கிற நபர்கள் தான். வேலை இல்லாம செய்யாம அவன் ராணுவத்தில் அவன் தான் போய் துப்பாக்கி சண்டை போட போறான். அவன் செத்தா மேக்சிமம் என்ன போட போறீங்க, பாடி வருவோம் மாலை போடுவீங்க, நாலு அரசியல்வாதி மாலை வைப்பீங்க, முடிஞ்ச ஒரு எந்த இதையும் நம்ம பெருசா செய்ய போறது கிடையாது. அந்த குடும்பங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எத்தனை குடும்பங்கள் வந்து அவருடைய தங்கள் பிள்ளைகள் இழக்க போறாங்க, கணவன்மார்கள் இழக்க போறாங்க போர் நடந்ததுன்னா. நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. நீங்க இப்ப இந்த 26 பேர் மரணிக்கிறாங்க, அதுக்குண்டான நமக்கு நீதி வேணும். அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணுங்க, இண்டஸ் வாட்டர் டீ தண்ணி கொடுக்காதீங்க. அப்படாச்சும் பாகிஸ்தான்காரன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து இனிமே நாங்க முழு இதுல ஈடுபட பாட்டோம், அதை பண்ண வைங்க நீங்க. ஆனா போர்தான் இறுதி தீர்வு, நம்ம சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு சும்மா பேசி செஞ்சு இது ஒரு அரசியல் ஆக்கி, இவன் பேசுற அரசியல்வாதி எவ்வளவு துப்பாக்கி விட்டு போவானா, போக மாட்டான். பேசுவான், வாய்ச்சவடாதான் விட போறான். அதனால அதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆட்சி முழு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் வந்து இருக்கக்கூடாது. அது இறுதி கடைசி தான் இருக்கும். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நாங்க இப்படிதான் செய்வோம், இது மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது வார் ஷுட் பி த லாஸ்ட் ரிசார்ட். அது இறுதியிலே இருக்கணுமே தவிர அது முதலே நம்ம வார்ன்னு சொல்லி போனீங்கன்னா அவன் இழக்கிற சரி, அவனுக்கு 2 கண்ணு போன, நமக்கு 1 கண்ணு போக போகுது. நம்மளுடைய பிள்ளை, நம்ம நாட்டில் இருக்க எத்தனை பேர் சங்கடப்பட போறாங்க. அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக நாடு கிடையாது பாகிஸ்தான், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஜனநாயக நாடு கிடையாது, கிட்டத்தட்ட மிலிட்டரியோட கட்டுப்பாட்டு கிட்ட தான் இருக்கு. அவன் எந்த பைத்தியக்காரத்தனமான வேலையும் செய்வானுங்க. அவங்ககிட்டயும் நீங்க அணுகுண்டுகள் வச்சிருக்கிறானுங்க. அப்படி அவன் கிறுக்குத்தனமா நம்மள மாதிரி அவனை யோசிக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி ஜனநாயகமா யோசிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவன் வாட்டில ஏதாவது முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதோடைய சேதாரம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கும். நமக்கு ஒரு மாநிலமோ ஒரு மாவட்டமோ ஒரு அணுகுண்டு தாக்குதலால பாதிக்கப்பட்டதை யோசிச்சு பாருங்க. அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க வார் ஷுட் பி தி லாஸ்ட் ரிசார்ட் தான் சொல்றோம். இப்ப நம்ம வந்து மிலிட்டரி கேம்ப் டெரரிஸ்ட் கேம்ப் மட்டும் நம்ம அட்டாக் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து மறுபடியும் வந்து துப்பாக்கி எடுத்து 10க்கு மேற்பட்ட இந்தியர்கள் வந்து பலியாயிருக்காங்க, பொதுமக்கள் இன்னைக்கும் பலியாயிருக்காங்க. நீங்க பத்திரிகை நீங்களும் எனக்கும் நடக்கிறது என்னன்னு தெரியாது. ஆஸ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா, ஒரு இந்திய குடிமகனா, நம்ம நாட்டு ஜனங்க சங்கடப்படக்கூடாது. ஒரு நல்ல இது நான் என்ன சொல்றேன்னா, வார் ஷுட் பி தி லாஸ்ட். அதே நேரத்தில் வந்து அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப்ஸா இருக்கட்டும், இந்த தாக்குதல் காரணமான நபர்களை யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். நீங்க தண்ணி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை தண்ணி நிப்பாட்டினாலும் போச்சு அவனுக்கு. காவாசி பாகிஸ்தானி தண்ணி இல்லாம அவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு வழி நம்ம இந்தியாவை நம்பிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதுல வந்து அழுத்தம் கொடுத்து பண்ணணும்.
ஒருவேளை நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு செய்யணும் ஒரு வழியில நம்ம கடைசியா அதாவது போறதா இறுதி இதுன்னா அது நம்ம அதுக்கு நான் ஒரு இந்திய பிரஜையா ஒரு நாடாளுமன்ற நான் இந்தியா 100% ஆதரவு கொடுக்கணும். பட் இதுல என்னன்னா கொஞ்ச நாச்சும் பேசணும். இப்போ நான் நிறைய பேர் சோசியல் மீடியா நிறைய வருது. இப்போ அவன் ஃபைட்டர் பிளேனுக்கு அனுப்புறாங்க செய்யறாங்க, நம்ம குண்டு போடணும் அது போடணும் அழிச்சணும். ஏங்க அமெரிக்கா வல்லரசுக்கும் வியட்நாமுக்கும் வார் நடந்தது. வியட்நாம்ங்கிறது ஒரு நாடே கிடையாது. அவர் சின்ன நம்ம இந்தியாவில் பார்த்து ஒரு மாவட்டம் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க அந்த அமெரிக்காவே ஜெயிக்க முடியல. அன்னைக்கு அவன் தோத்துட்டு தான் வெளியே போனானுங்க. இன்னைக்கு உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இருக்க போர் நீங்க 2 வருஷம் நடக்க தீர்வு கிடைச்சதா கெல்ல இழப்புகள் தான். அதனால நான் சொல்றேன். இந்தியா இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்ணது 100% கரெக்டான விஷயம் தான், மாற்று கருத்து கிடையாது. உண்மையிலேயே தேசப்பற்று இருக்கிற யாராவது சரி, தேசப்பற்று விட்டுருங்க, மனிதநேய மிக்கவர்கள் நம்ம 26 பேர் அவங்க கொண்டிருக்காம இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா பதிலுக்கு செய்ய வேண்டிய நம்ம நிர்பந்தம் இருக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏற்று தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.